ஏன் எல்லாம் கூச்சல் போட்டுட்ருக்கீங்க? எவ்வளோ நாள் ஆகுதுங்க குருவி சவுண்டெல்லாம் கேட்டேன். சாம் வந்து என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னா, அந்த பால்கனியில் லைட் எரியவே மாட்டேங்குது. அதனால் அதில் என்னென்னா அவ்வளோ பூச்சி. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், பூச்சி எல்லாம் கூடு கட்டி வாழ்ந்துட்டுருக்கு. அட்டைப்பூச்சி மாதிரி பெரிய வண்டு வேறு. எல்லாம் வந்து ஒரு ஃபேமிலியாகவே இருந்துருக்காங்க. இப்போ தான் நம்ம அதை கழிச்சி போட்டுட்டு சரி லைட் செட் பண்ணலான்னு செட் பண்ணிருக்கோம். ஹோல்டரு ஒயரெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். வாங்கிட்டு வந்து செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எரியுமாங்க? இல்லைன்னா லைட்டு இங்கே இருக்கிற ப்ளக் பாயிண்ட் வேலை செய்யலையா? நான் மட்டும் தான் சாப்பிட்டுருக்கேன். லெமன் சாதம், எக்கு, அதுக்கு அடுத்தது கார குழம்புல இருந்த கத்திரிக்காய் 2 தேவைப்படும் போது போட்டுக்க வேண்டியதாங்க. லைட்டு எரியுது, ஆனால் உள்ளே கனெக்ஷன் கொடுத்தா தான் எரியுது. நம்ம அதுக்காக இந்த டோரையும் எப்போவுமே திறந்து வச்சுட்டே இருக்க முடியாது, ஜன்னலெல்லாம். பரவாயில்ல, இருக்கட்டும், பார்த்துக்கலாம் அப்புறமா. ஆனால் எரியுது, ஏதோ இங்கேருந்து கனெக்ஷன் கொடுத்து வச்சுருக்காங்க, எரியுது. வீடியோ எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்க, கவர் பண்ணுங்க. நான் இன்னும் தலையே வரல. எங்கள் அம்மா என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? பொண்ணு என்ன அழகா இருக்கா, அந்த புடவையில சூப்பரா இருக்கிற அதே ஈரணியாக இருக்கு. அது என்ன அழகு கட்டினாலும் அவனுக்கு ரொம்ப அழகா இருக்கு. தலை எதுவுமே வரல, அசியம் சூப்பராக இருக்கு. போ வாரிட்டு வந்துருப்போ, சராக்குன்னு போயிட்டு வந்துட்டு என்னுடைய குடுமையை போட்டுட்டு நான் வந்துட்டேன், தலை வாரிட்டேன். ஆனால் இது ஃபைனல் லுக் கிடையாது. நான் வந்து ஒரு வீடியோக்காக இந்த ட்ரெஸ் வந்து இந்த சாரீ வந்து கட்டியிருக்கேன். அந்த வீடியோ வந்து உங்களுக்கு தனியாக வரும். ஒரு வீடியோக்குள்ளேயே இத்தனை வீடியோ அடங்குதுன்னா எதுக்கு அப்படின்னா, நிறைய ரொட்டீனெல்லாம் கலந்து இப்போ ரொட்டீன் எடுத்துகிட்டே இருப்போம். அப்போ வந்து ஒரு வீடியோ ஷூட் பண்ணலான்ட்டு அப்போ போயிடுவோம். அது மாதிரி Q&Aக்காக வீடியோ ஷூட் இருக்குது, அதனால் அதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கேன். மம்மி வேறு என்ன மம்மி அழகாக இருக்கா மம்மி? அந்த புடவையில ரொம்ப அழகா இருக்கா. புடவை இன்னும் நல்லா இருக்கு. அந்த துணியும் ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா காட்டன் புடவை நல்லா சூப்பரா இருக்கு, வாங்கலாம். இதோடைய விலை இருங்க, அப்படியே இருங்க, நான் உடனே சொல்கிறேன் பாருங்க விலை எவ்வளோன்ட்டு. சூப்பராக இருக்குது. அதாவது 250 ரூபாலேருந்து ஒரு 300 ரூபாய்க்குள்ள ஒரு சாரீ வாங்க முடியுமா, ரிச்சாக வாங்க முடியுமா, நல்லா அழகாக வாங்க முடியுமா அப்படின்னு யோசிச்சா மீஷோல அது கண்டிப்பாக இருக்குது நான் சொல்லுவேன். அம்மா இது விலையே 289 ரூபா தான். 89, அதாவது 290 ரூபா தான். பரவாயில்ல, பரவாயில்ல, சூப்பரா இருக்கு. பிளவுஸ் சூப்பரா இருக்கு. நான் வேற பிளவுஸ் போட்டிருக்கேன். சுருங்காது, ரொம்ப நல்ல துணி, நல்ல காட்டன், நல்லா வெயிலுக்கு சூப்பரா இருக்கும். பெஸ்டான புடவைங்க, எல்லாருமே வாங்கலாம். அந்த அமௌண்ட்டுக்கு நல்லா பெஸ்ட்டாக இருக்குது. நம்ம மீஷோ ஷாப்பிங் வந்து நிறைய போட்டிருக்கோம். அதாவது என்னை பொறுத்த அளவுக்கு 250 ரூபாலேருந்து ஒரு 300 ரூபா 350 ரூபா அப்படின்னு வாங்குவேன். சிலது தான் 600 ரூபாய்க்கு வாங்குவேன். என்னம்மா அங்கே பாருங்க, என்னையே பார்க்காதீங்க, அந்த லேடி மாதிரி நீ ரொம்ப அழகா இருக்க பார்க்குறேன். எங்க அம்மாக்கு என்ன பிடிக்கல, இந்த புடவை தான் பிடிச்சிருக்கு. புடவை தான் பார்த்துட்டு இருக்காங்க. எப்பவும் குளோரி ஒரே மாதிரி தான் இருக்கு. அந்த புடவைல ரொம்ப அழகா தெரியல. இந்த புடவைல ரொம்ப அழகா தெரியல. அதாவது இந்த புடவை தான் அம்மாக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அம்மாக்கு லைக் பண்றாங்க. நல்லா பிடிச்சிருக்கு எனக்கு. கட்டலாம் போல இருக்குங்க. அப்படியே வச்சு பார்க்கலாம், உங்களுக்கு நல்லதானே இருக்கும். சூப்பரா தான் இருக்கு. பாத்தீங்களா, இப்ப உண்மை தெரியுதா? சரி, நான் இந்த வீடியோக்கு ரெடி ஆகணும். நான் தலைலாம் வாரிட்டு லைட்டாக இந்த லிப்பம் எல்லாம் போட்டுட்டு வரணும். அவ்வளோதாங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சவுண்ட் வரப்போகுது. ட்வாயிங் அதுக்காக ரெடியாக இருக்கேன். இங்கே வந்து ஒரு முட்டை தான் இருந்துச்சு, அந்த ஒரு முட்டையை நான் அம்மாக்காக வச்சுட்ருக்கேன். அதுக்கு அடுத்தது இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிங்கில் பாத்திரம் குஞ்சு கிடக்குது, நான் தான் விளக்கணும். சாம் வந்து ப்ரேயர் மீட்டிங் போயிருக்காங்க. செவ்வாய்க்கிழமைனா எங்கள் சர்ச்சில் எப்போவுமே ப்ரேயர் மீட்டிங் இருக்கும். நாங்கள் மறந்துடுவோம் அடிக்கடி ப்ரேயர் மீட்டிங்கை. சவுண்டு வந்துச்சு, ஓப்பன் பண்ணணும். ப்ரெஷர் வந்து ரிலீஸ் பண்ணிடலாம். எப்படி இருக்குன்னே தெரில. வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கீழே குப்பையாக இருந்தாலும் காய்கறி எல்லாம் ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு. நாளைக்கு தான் வாங்க போகணும். காலையில் போகும்போது உங்களுக்கு தோட்டத்தெல்லாம் காட்டுறேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா குக்கரில் சாப்பாடு எப்படி இருக்குன்ட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கணும். வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. இந்த பார்த்துடலாமா? ஓகே,
வாவ், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. என்னுடைய பிரியாணி, தக்காளி பிரியாணி கிளறிட்டு காட்டுறேன். எப்படி தெரியுதுன்னு தெரில. நல்ல சுட சுட ரொம்ப சிம்பிளான ஒரு தக்காளி சாதம்னு வச்சுக்கலாம், பிரியாணியும் வச்சுக்கலாம், ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து கலர் போட்டால் நம்மளுக்கு கலராக இருக்கும். ஓகேவா? இப்போ நான் மஞ்சத்தூள் போட்டிருக்கனால உங்களுக்கு மஞ்சள் கலரில் இருக்குது. கலர் போட்டால் ரொம்ப ரெட்டாக தெரியும், அவ்வளோதான். இது நேச்சுரல் கலர் பிரியாணி. தக்காளி சாதமே வச்சுக்கோங்க, நாங்க பிரியாணி போங்க. ஓகே, என்னது இது? பேப்பரா? ஆமாம், உள்ள பேப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு இது ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும். நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ஸ்டிஃபாக இருக்குல்ல. அப்புறம் கால் போட்டு இது பிஞ்சின பிறகு இதாகிடும். இது நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறது? போட முடியாது, வாஷிங் மிஷின் போடக்கூடாது. ஹேண்ட் வாஷா? வர ஆமாம், சும்மா சர்ஃப் போட்டு ஊற வச்சுட்டு எடுத்துருங்க. என்ன ஆண்டிக்கு வந்து நாளைக்கு மூக்காட்டில் வேணுமா? மூக்காட்டில் எங்கே இருக்குது? இங்கே தான் இருந்தது. இது வந்து பச்சை மூக்கடலை, இது வேண்டாம், நம்ம பிளாக் யூஸ் பண்ணுவோம். சோதரம்
பார்த்தீங்களா, காலையிலையும் கிச்சன் சுத்தமாக வச்சுருக்கேன். இது நைட்டு சுத்தமாக வச்சுருக்கேன். நான் வைக்கல, க்ளோரியா வச்சுட்டு போச்சு. காலையில் நான் தான் வச்சேன். இப்போ வந்து க்ளோரியா வச்சுட்டு போயிருக்கு. இந்த பாத்திரம்லாம் தண்ணி வடிச்சதுக்கு அப்புறமா காலையில் எடுத்து அடக்கிடுவோம். இப்போது டைம் பார்த்திங்கன்னா 10:15 ஆகுது. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, சந்தோஷமாக இருக்கும். உம்மை விட நான் வேற யாரை நம்ப